அஜித் மரண வழக்கு தொடர்பாக டிஎஸ்பியிடம் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தி. டிஎஸ்பி சுகுமார், காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார், எஸ்எஸ்ஐ சிவகுமாரிடம் நீதிபதி விசாரணையை நடத்தி வருகிறார். நேற்று அரசு மருத்துவர் கார்த்திகேயன், ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோரிடமும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மடப்புரம் கோயில் ஊழியர் அஜித்குமார் மரண வழக்கில் 4வது நாளாக நீதிபதி விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார். திருப்புவனம் இளைஞர் அஜித் மரண வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் விசாரணையானது நடந்து வருகிறது. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் முன்பு விசாரணைக்கு தற்போது டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆஜராகியிருக்கிறார். ஏடிஎஸ்பி சுகுமார், காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார், எஸ்எஸ்ஐ சிவகுமாரிடமும் நீதிபதி விசாரணையை நடத்தி வருகிறார். நேற்று அரசு மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. மடப்புரம் கோயில் ஊழியர் அஜித்குமார் மரண வழக்கில் 4வது நாளாக நீதிபதி நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். இது பற்றி விரிவான தகவல் இதற்கு காத்திருக்கிறார் செய்தியாளர் கணேசன். தற்பொழுது அஜித் மரண வழக்கு தொடர்பாக டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. எவ்வளவு மணி நேரம் இந்த விசாரணை நீடிக்கும்? யாரெல்லாம் ஆஜராகி இருக்காங்க விசாரணையில? சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகே மடப்புரத்தில் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐகோர்ட் உத்தரவுப்படி மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி வருகிறார். கடந்த 2ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தி வந்த அவர் நேற்று வரை 17 சாட்சிகளை விசாரித்துள்ளார். இன்று காலை 8 மணிக்கெல்லாம் திருப்பூணம் காவல் நிலையத்தில் மிகுதா புகார் கொடுத்த அன்று யார் யார் பணியில் இருந்தனர், திருப்பூணம் காவல் நிலையத்தில் எத்தனை பேர் பணிபுரிகின்றனர், சிசிடிவி கேமராக்கள் எங்கே உள்ளன என்று உள்ளிட்ட அனைத்தையும் ஆய்வு செய்தார். 8:30 மணி வரை ஆய்வு செய்த அவர் 9 மணிக்கு ஆய்வு மாளிகைக்கு சென்றார். ஆய்வு மாளிகையில் ஏடிஎஸ்பி சுகுமார், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், சிறப்பு எஸ்ஐ சிவகுமார் ஆகிய மூவரை வரவேற்று காலை 9 மணி முதல் விசாரணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தையும் தற்போது வரவழைத்துள்ளார். அவரையும் சாதாரண உடையில் வந்துள்ள டிஎஸ்பி சண்முக சுந்தரம் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். ஒரே நேரத்தில் 4 நீதிபதி விசாரணை நடத்தி வருகிறார். இன்னமும் புகார் கொடுத்த லிகித விசாரணைக்கு ஆஜராகவில்லை. எனவே அடுத்து இன்று முழுவதுமே இங்கே ஆய்வு மாளிகையிலே விசாரணை நடைபெறும் என தெரிகிறது. அதன் பின் மடப்புரம் கோயிலில் அந்த கார் பார்க்கிங் செய்யப்பட்ட இடம், கார் நிறுத்தப்பட்ட இடம், கோயில் வாசல், கோயில் தேவஸ்தான அலுவலகம் மற்றும் அஜித்குமாரை கட்டி வைத்து அடுத்த இடமான கோசாலை உள்ளிட்ட இடங்களையும் நீதிபதி இன்று ஆய்வு செய்ய உள்ளார். விசாரணை இன்னும் வரும் 8ஆம் தேதிக்குள் முடிக்க உள்ள நிலையில் நீதிபதி அதிகாலை முதலே விசாரணை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.